ஆல்பத்தோட ஃபர்ஸ்ட் சாங் டமால் டுமில் ஏற்கனவே சிங்கிள் ட்ராக்காக இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டு ஃபன் ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் சாங் தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் இருக்கிற வில்லன் ஹீரோட பஞ்ச் ட்ராக்லாம் சேர்த்து ஒரு ட்ராக் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு அனிருத் பாடியிருக்காங்க. அனிருத்தும் இமானும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு பாட்டு கேட்டு கொடுத்தனால இந்த பாட்டும் பட்டி தொட்டி முக்கியமாக டிவி சேனல்ஸில் இந்த பாட்டு ரிப்பீட் கண்டிப்பாக வந்துங்க. இந்த பாட்டில் வேட்டையாடு விளையாட்டு எல்லாம் வரும். ஒன்றும் இல்லை மணி கண் வேணும்னு கேட்டியாமே அந்த பீட் செம்மையாக இருக்குது. செகண்ட் சாங் செந்தூரா. இந்த பாட்டு ரொம்ப க்ரூவியான சாங். கேட்ட உடனே ஐயோ என்னடா இமான் சாங்ஸ் தானா இது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். அவ்வளோ ரொம்ப மெலோடியாக செலக்டிவாக இந்த பாட்டு இருக்குது. செம்ம ஹிட் ஆகும். என்ன இந்த சாங்கோட ஒரே ஒரு பேக்ட்ரப் என்னென்னா இந்த பாட்டு அப்பப்போ பெருசாக போகையில் அதை டிமைண்ட் பண்ணுது. அடுத்தது செந்தூரா ரீப்ரைஸ். எப்படி ஒரிஜினல் ட்ராக்கோ அதே மாதிரி தான் இந்த பாட்டும் ரொம்ப சோல்ஃபுல்லான சாங் தான் சொல்லணும். ஒரிஜினல் செந்தூராக்கும் செந்தூரா ரீப்ரைஸுக்கும் தம்ஸ் அப். அடுத்தது கோடு விட்டு கோடு. அரவிந்த் சாமி வாய்ஸில் படத்தை பற்றியும் கேரக்டர் பற்றியும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இந்த பாட்டு வருது. இந்த பாட்டு உதித் நாராயண் தான் பாடிடுவார் அப்படின்னு நான் நினச்சோம். ஆனால் உதித் நாராயண் இல்லை. ஒத்து போய் பார்த்தா ஜோதி நாராயணன் கூட இல்லை, ஜோதி நூரான். அடுத்தது யாரோ இவன். சாங் லிரிக்ஸும் அந்த பாட்டோட ஸ்பீடும் கேட்கும்போது படத்துக்கு முக்கியமான சாங்காக வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப 10 ஸ்டார் லிரிக்ஸ் இருக்குது. ஸோ இது படத்துக்கு சம்மந்தப்பட்ட சாங்காக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோதான் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்பூக்கி போகன் தெம் இந்த படத்தோட தீம் சாங். அப்பார்ட் ஃப்ரம் லிரிக்ஸ் மைல்டு ட்ராப் மியூசிக் அண்ட் விசில்ஸ் தான் இந்த பாட்டை சாங் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கு. அடுத்த பாட்டு வாராய் வாரா. இந்த பாட்டு யார் பாடியிருக்காங்க அப்படின்னா வாராய் வாரா. இந்த பாட்டு ஸ்ரேயா கோஷலும் சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க. இமான ஆல்பம்னா ஸ்ரேயா கோஷல் இல்லாமல் எப்படிங்க. இந்த பாட்டு தான் ஆல்பத்துலேயே பேச சாங். கேட்டோன்னே இல்லை கேட்க இல்லை, எப்போதுமே இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி இருக்குது இந்த பாட்டு. ஸோ மொத்தத்தில் போகன் சாங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எப்போதுமே இமான் ஆல்பத்தில் ஒரு சாங் ஹிட் அடிக்கும், ஸ்ரேயா கோஷல் பாடின ஹிட் அடிக்கும், இல்லை அனிருத் பாடினது ஹிட் அடிக்கும். ஆனால் போகனில் எல்லா பாட்டுமே செம்மையாக இருக்குது. அப்பப்போ இமான் டெம்ப்ளேட்ஸ் இருந்தாலும் ஓவராலாக எல்லா சாங்ஸும் எல்லாருக்கும் பிடிக்கும். இமான் சார் இதனால் எங்கே போனீங்க?